ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாடம்பரபூரயா சசிருச்சா கம்ரஸ்மிதானம் திஷா காமாரேரனுராக சிந்துமதிகம் கல்லோலிதம் தன்வதி காமாக்ஷீதி சமஸ்த சஜ்ஜனனுதா கல்யாணதாத்ரி நிருணாம் காருண்யாகுலமானச பகவதி கம்பாதடே ஜ்ரும்பதே. காமாடம்பர பூரையா, காம ஆடம்பர பூரையா சசி ருச்சா கம்ர ஸ்மிதானாம் திஷா அப்படி எடுக்கலாம். இப்ப ஆடம்பர பூரையா, அப்ப ஆடம்பரமாக, அப்ப ஆடம்பரத்தை அப்படியே ஆடம்பரம் இன்னும் அதிகரிச்சுட்டே போறது. என்ன ஆடம்பரம் பார்த்தோம்னா, அந்த ஆடம்பரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஆடம்பரம் அதிகரிச்சுட்டே போறது. என்ன ஆடம்பரம் அதிகரிக்கிறது அப்படின்னா, காமன் யாரு? மன்மதன். மன்மதனினுடைய அவனுடைய வேலையே என்ன? மன்மதன் அவனுடைய எல்லாருடைய மனதிலேயும் கொண்டு அந்த லீலைகளை பதிய வைப்பவன். அவனுக்கு அது அவனுக்கு சாதாரணமா ஒரு விதைக்கிற விதையே ஆடம்பரமா அவனது போயிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட ஆடம்பரத்தை பெருகச் செய்பவள் நீ அப்படிங்கிறார். அப்படி ஒரு ஆடம்பரத்தை அதிகமாக பெருகச் செய்கிறாய். அப்படி பெருக செய்யற நீ எப்படி இருக்க நீ அப்படின்னு பார்த்தா, சசிருச்சா அப்படின்னா, சசினா சந்திரன், சசினா சந்திரன். சந்திரன் கம்ர ஸ்மிதானாம் திஷா, ஸ்மிதானா சிரிப்பு அப்படின்னா மதி போன்ற அப்படின்னு அர்த்தம். மதினா சந்திரனை போன்ற. அப்போ சந்திரனை போன்ற உனக்கு உன்னுடைய மேனி உருவம் இருக்கு. உன்னுடைய உருவமாகப்பட்டது சந்திரன் எப்படி பால் போல ஒளிர்ந்து கொண்டு மிளிர்ந்து கொண்டு இருக்கானோ அப்பேற்பட்ட மேனியை கொண்டவள் நீ. அப்படி மிளிர்ந்துட்டு இருக்க. அப்படி மிளிர்ந்துட்டு இருக்கிறவ ஸ்மிதானம் அப்படின்னா புன்னகை. அப்படி மிளிர்ந்து இருக்கிற நீ புன்னகையோடையும் இருக்க. அப்படி புன்னகையோடையும் மொழியோடையும் அந்த ஆடம்பரத்தை பெருகச் செய்யக்கூடியவளாகவும் இருக்கிற நீ, காமாரேர் அனுகாக சிந்து மதிகம். சிந்துன்னா கடல். சிந்து மதிகம்னாக்க ராக சிந்து மதிகம்னாக்க கடல் அலை. கடல் அலை அப்படின்னா ராக சிந்து மதிகம்னா என்ன? கடல் அலை அப்படின்னா காமாரேர் அனுராக, காமனின் எதிரியான. இப்ப காமன்னா யாரு? மன்மதன். மன்மதனின் எதிரினா யாரு? பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனின் மனதில் சந்தோஷத்தை அலை அலையாக, சந்தோஷத்தை சிந்து மதிகம் அப்படின்னா, சிந்துன்னா கடல். கடல் அலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கடல் அலை பெருகி 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 வரா மாதிரி அவருடைய மனதில் சந்தோஷத்தை பொங்கச் செய்பவளாக இருக்கிறாய். அப்படிதான் கொடுக்கிறார். எப்படி ஸ்துதி பாடுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மதி போன்ற ஒளி, சந்திரனை போன்ற மேனி கொண்டவளாக நீ இருக்க. அதுல அழகான புன்னகை. அந்த புன்னகையோட ரொம்ப அழகா நீ காட்சி தர. நீ அப்படி இருக்கிறவன் காமனோட லீலைகளை எல்லாம் அப்படியே அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்க. ஆடம்பரப்படுத்தின்றே பெருக்கி பெருக்கி எடுத்துட்டே போயிட்டே இருக்க. அப்பேற்பட்ட நீ காமனோட, அப்பேற்பட்ட அந்த காமனோட எதிரியாரி பரமேஸ்வரனினுடைய மனதில், பரமேஸ்வரனினுடைய மனதில் அன்பு என்னும் அந்த சிந்துவை, சிந்துன சிந்து கடல், அந்த கடலில் உள்ள அலைகளை மேல் மேலும் பெருகச் செய்கிறாய். அப்படி பெருகச் செய்பவளான நீ கல்லோலிதம் தன்வதி காமாட்சி இதி சமஸ்த சஜ்ஜனனுதா. காமாட்சி இதி சமஸ்த சஜ்ஜனனுதா, சமஸ்த எல்லாம், சஜ்ஜனனுதா எல்லாம் நன்மக்களும், எல்லா நன்மக்களாலும் கல்லோலிதம் தன்வதி பூஜிக்கப்படுகிறாய். எல்லா நன்மக்களாலும் நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நீ இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவளாக, இவர்களின் சந்தோஷத்தை பெருக்குபவளாக, எப்படி கடல் அலை மாதிரி பெருக்குபவளாக இருக்கக்கூடிய நீ நல்ல மனிதர்களால் எப்பொழுதும் பூஜிக்கப்படுகிறாய். அப்படி பூஜிக்கப்படுபவளான, பூஜிக்கிறதுனால என்ன கிடைக்கிறது? அவளுக்கு நீ என்ன பண்ற? அவள்லாம் உன்னை பூஜிக்கும் பொழுது கல்யாண தாத்ரின்றாம். அப்ப அவளுக்கு நிறைய நன்மைகளை நீ பண்ற. அவ எந்த அளவுக்கு உன்னை பக்தியோடையும் உண்மையில சிரத்தையோடையும் பூஜை பண்றாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு நீ நன்மைய பண்ற. கல்யாண தாத்ரி நிருணாம்,
காருண்யாகுலமானசா, அப்படி இருக்கக்கூடிய நீ, இவ்வளத்தையும் பண்ணக்கூடிய நீ இதனால அப்படி பண்ற அப்படின்னா, கருணையே கடலாக கொண்டவள் நீ, உங்ககிட்ட கருணை ஜாஸ்தி, உங்ககிட்ட நாங்கெல்லாம் குழந்தை மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கோம், அப்ப நீ எங்க மேல நீ கருணை காட்ட மாட்டியா? அப்பேற்பட்ட பகவதி எங்க நீ இருக்க? கம்பா தட்டே ஜிரும்பதே, கம்பா தீரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் நீ வாசம் செய்து கொண்டிருக்கிறாய், கருணையே வடிவாக உட்கார்ந்து இருக்காங்க. சஜ்ஜனங்கள் எல்லாம் ஸ்ரத்தையோட பூஜை பண்ணும் போது அவளுக்கெல்லாம் நல்லதை பண்ற, கருணையோட நல்லதை பண்ணிட்டு இருக்க. அப்பேற்பட்ட நீ, நாங்களும் உன்னிடம் வருகிறோம், எங்களுக்கும் நன்மையை செய்யு சொல்லி அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். காமாட்சீன பராக்கிரம பிரகடனம் சம்பாவயந்தி திருஷா श्यामाक्षीर सहोधर स्मृत रुचि प्राक्षालिधा शान्तरा वामाक्षी जन मौलि भूषण मणिः वाचां परा देवता कामाक्षीति विभाति कापि करुणा कम्पतटिन्यास्तटे. ஃபர்ஸ்ட் லைன்லயும் காமாட்சின்னு வந்திருக்கு, லாஸ்ட் லைன்லயும் காமாட்சின்னு வந்திருக்கு. ஆனா அங்க காமாட்சிய வேற மாதிரி பிரிக்கிறோம். நாலாவது லைன் காமாட்சி காமாட்சி. காம அக்ஷீண பராக்கிரம பிரகடனம் அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த இடத்துல. காம அக்ஷீண பராக்கிரமம். அப்ப காமன்னா யாரு? மன்மதன்னு நம்ம சொல்லி தெரியும் எல்லாருக்குமே. காமனின் அவனுக்கு இருக்கிற திறமைகளை எல்லாம் பிரகடனப்படுத்துகிறாள், அவனுடைய பராக்கிரமத்தை எல்லாம் பிரகடனப்படுத்துகிறாள். எப்படி பராக்கிரமத்தை பிரகடனப்படுத்தி என்ன சொல்றா? பிரகடனப்படுத்துறதோட இல்லாம அவனை பாராட்டுறா. ஐயோ, நீ உன்னுடைய வேலைகளில் எவ்வளவு திறமைசாலியா இருக்கேன்னு பாராட்டுறாளாம். வாய் திறந்து சொல்றாளா? அப்படின்னு சொன்னா அக்ஷீணன்னா கண்ணால அப்படியே அவனை பார்த்து கண்ணால் கடாட்சிக்கிறாள், அவனை பார்த்து பாராட்டுறா. அப்படி பாராட்டக்கூடியவளாக இருப்பவள் சம்பாவயந்தி திருஷா, ரொம்ப இளமையானவளாக, ரொம்ப மென்மையானவளாக, ரொம்ப அப்படியே பால உருவமாக இருக்கிறாள். அவனை அப்படி பாராட்டுகிறாள். ஷியாமாக்ஷீர சகோதர ஸ்மிருத ருச்சி. க்ஷீர அப்படின்னா கோக்ஷீரம் அப்படின்னா பால். சகோதர ஸ்மித ருச்சி. ஸ்மித அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? புன்னகை, அவளுடைய பொன் சிரிப்பு. அந்த பொன் சிரிப்பால பிரக்ஷாலி தாஷ அந்தரா அப்படின்னா எல்லா திசைகளும் எங்கேயாவது மூல முடுக்கல் எல்லாம் எங்கேயாவது இருட்டு அப்படின்லாம் ஏதாவது இருந்தாலும் ஷியாமாக்ஷீர, ஷியாமானா ஷியாமள வர்ண. நிறைய இடத்துல அம்பாளை நீலவர்ண நீலாயதாட்சி அப்படிங்கிற பேரே உண்டு நிறைய இடத்துல. அப்ப ஷியாமளி அப்படிங்கிற பேர் உண்டு அம்பாளுக்கு. அப்ப அந்த நிறத்தில் இருக்கக்கூடியவளானவள் அவளுடைய புன்னகையால். அப்போ க்ஷீர சகோதர ஸ்மிருத ருச்சி அப்படின்னா அவளுடைய அழகான புன்னகையால். அவ சிரிக்கும் பொழுது முத்து முத்தா பல்லு தெரியுது. அந்த பல்லு அப்படியே பால் மாதிரி மின்றது. கோச்சீரம் அப்படி பால் மாதிரி மின்றது. அதனால சுத்தி திசைகள், திக்கு திசைகள்ல இருக்கிற இருட்டை எல்லாம் அது விளக்குகிறது. அப்ப இருட்டை எல்லாம் விளக்கி அங்க எல்லாம் ஒளி வீச செய்கிறது. அப்பன்னா இருட்டு, திக்கு திசையில இருக்கிற இருட்டுன்னா என்ன? நம்ம மனசுங்கிற இருட்டு. அதுல எல்லா இடத்துலயும் திக்குல பூரா இருட்டா இருக்கு. அப்ப அந்த அஞ்ஞானம் என்னும் இருட்டை விளக்கி ஒளியை வீச செய்கிறது. உன்னுடைய சிரிப்பே போரும் அப்படிங்கிற. வாமாட்சி ஜன மௌலி பூஷண மணிகி. மௌலி பூஷண மணி. பூஷணம்னா ஆபூஷணம், மணின்னா மாணிக்கம் போன்ற மாணிக்கம், முத்து, நவரத்ன மணிகள் அதையெல்லாம் கோர்த்து தலையில் கிரீடமாக அணிந்து கொண்டிருக்க கூடியவள். அப்படிப்பட்ட அதையெல்லாம் தலையில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவளான வாச்சாம் பராதேவதா, உன்னுடைய வாக்கு. நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு, நீ உன்னுடைய வாக்கினாலேயே எல்லோருக்கும் நல்லதை செய்பவள். அப்படி செய்யக்கூடிய உனக்கு எங்களினுடைய வாக்கினால் ஸ்துதி செய்வதற்கு நீ அருள வேண்டும். நாங்களும் எங்களினுடைய வாக்கினால் வாமாட்சி அப்படின்னா முதல் காமாட்சிக்கு பதில் சொல்லியாச்சு, அடுத்த காமாட்சிக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. மூணாவது லைன்ல இருக்கிற காமாட்சி வாமாட்சி அப்படின்னா பரமேஸ்வரனின் இடது தொடையில் அமர்ந்திருக்க கூடியவளானவளே, நீ எங்களுக்கு, நாங்கள் எங்களினுடைய வாக்கால், எங்களினுடைய வார்த்தைகளால் உன்னை பூஜிப்பதற்கு அருள் புரிய வேண்டும்.
காமாட்சி விபாதி காப்பி கருணா. காமாட்சி இதி விபாதி காப்பி கருணா. காமாட்சி தாயே, உன் எல்லையற்ற கருணையை உங்ககிட்ட வச்சுட்டு இருக்க இல்லையா, அந்த கருணையெல்லாம் எங்களுக்கு கொட்டி நீ அருள் புரிய வேண்டும். எங்களுடைய வாக்கினால் உனக்கு நாங்கள் அவ்வளவு ஸ்துதிகளையும் பாட வேண்டும். கம்பா தட்டின்யாஸ்தடே, கம்பா நதி கரையில் உலாவிக் கொண்டு இருப்பவளே, காஞ்சிபுரத்தில் வசிப்பவளே காமாட்சி, எங்களுக்கு நீ இந்த அருளை செய்ய வேண்டும்னு ஸ்துதி பாடுறார் மூக்க கவி. ஷியாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்யாத்மனா மானனே, சீமா சூன்யக வித்வ வருஷ ஜனனி யா காபி கதம்பினி, மாராராதி மனோ விமோகன விதோ காச்சித்தமः கந்தலி, காமாக்ஷ்யா கருணா கடாக்ஷ லகரி காமாய மே கல்பதாம். ஷியாமா காச்சன சந்திரிகா. சந்திரிகான்னா எல்லாருக்குமே தெரியும், நிலா. திரிபுவனே, திரிபுவனம்னா தெரியும், 3 உலகத்தையும். அப்ப புண்ணியாத்மனா மானனே. இப்போ நிலா என்ன பண்ணும்? சாயந்திரம் ஆக இருட்டு வந்துடுறது. புல்முண்டே அன்னைக்கு அந்த நிலாவினுடைய வெளிச்சம், இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் லைட் போட்டு வச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் வாஸ்தவம். நமக்கு லைட் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, இதெல்லாம் அது இருக்குன்றத கூட இப்ப எல்லாம் சட்டை பண்றதே கிடையாது. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம்னா புல்முண்டே அன்னைக்கு எப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் லைட் அணைச்சு பார்க்கும்போது அது அவ்வளவு பிரகாசத்தை கொடுக்கிறது. சந்திரன் எப்படி ஷியாமா காச்சன, அந்த இருட்டை போன்ற, இருட்டு அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறத்தை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே மாதிரி உன்னுடைய கடைக்கண். அப்படி என்ன சொல்றார் சந்திரிகா திரிபுவனே, புண்ணியாத்மனா மானனே. உன்னுடைய பார்வை, உன்னுடைய கடைக்கண், நீ பாக்குறது அவனுடைய கருப்பு கண்ணு எப்படி இருட்ட விளக்குறதுங்கிறாலோ, அப்ப உன்னுடைய கண் எப்படி இருக்கு, கண்ணின் வழி கருப்பா இருக்கு. அந்த ஷியாமா அப்படிங்கிற வார்த்தை அதுக்கும் ஒத்து போகுது. அப்ப அந்த கருப்பா இருக்கிற கண்ணு நேர பார்த்தா கருப்பா இருக்கு. அதுக்குதான் நம்ம கோவில் எல்லாம் போகும்பொழுது கூட எல்லாரும் நகர்ந்து ஓரமா நில்லுங்க கோவில் எல்லாம் சொல்லுவா. அதுக்கு அர்த்தம் தெரியாது நமக்கு. ஏன்னா அவ சொல்றதுதான் நமக்கு அந்த இடத்துல ஓரமா நில்லுங்கிற, எதிர்க்க மறைக்காதீங்கோபா. நாம என்ன பார்க்க முடியல, மறைக்காதீங்கன்னு சொல்றாலே நமக்கு அந்த சொல்ற குருக்கள் மேல நமக்கு கோபம் வரும். அங்க நின்னுட்டு கோபப்படக்கூடாது. நாம போய் இருக்கிறது சுவாமியை பாக்குறதுக்கு, அவர் நம்மள பாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அவர் நம்மள பாக்கணுமே, அப்ப நேர நிக்கணும். நம்ம கிடையாது, நேர நின்னால் அதுக்கு பார்வைக்கு வீரியம் ஜாஸ்தி. அதனாலதான் தள்ளி நம்மள ஓரத்தில் நிக்க சொல்ற. அவளுடைய கடைக்கண் பார்வை தான் நமக்கு வேணும். கடைக்கண் பார்வை அது போதுமே. எத்தனை பாட்டு எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கா. கடைக்கண் பார்த்தென்னை காத்தருள் மீனாட்சி. ஒவ்வொரு பாட்டிலையும் ஏன் கடைக்கண்ணே சொல்ற, என் முழுஷா பார்க்க மாட்டாளா அப்படின்னு பார்த்தா, கடாட்சமே கருணையே பொங்கி கடைக்கண்ணால பார்க்கும் போதுதான் வழியுமோ. அததான் சொல்றா. அப்ப தேவியின் கடைக்கண், அந்த கடைக்கண், அந்த கண்ணுல இருக்கிற அந்த கருப்பு விழி அப்படி உருட்டி அப்படி கடைக்கண்ணால பார்க்கும் பொழுது அந்த வெள்ளை முழுவதும் இப்படி வந்து நிற்கும் பொழுது, அப்ப உனக்கு இருக்கிற, உங்ககிட்ட இருக்கிற அத்தனை அஞ்ஞானத்தையும் விலக்கி உனக்கு ஞானத்தை கொடுக்கிறது. உன் மீது அவள் காட்டும் கருணை அதன் மூலமாக தெரிகிறது. அததான் இதுக்கு அர்த்தம்ங்கிறத எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம போனாலே இனிமே அவ சொல்றதுக்கு வேலை வைக்காம நாமளே ஓரமா நின்று அழகா சுவாமியை பார்த்துட்டு வரணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டேக் ஹோம் லெசன் இதெல்லாம் நமக்கு. அப்படி கொடுக்கக்கூடியவள் என்னத்தை கொடுக்கிறாள்? திரிபுவனை, 3 புவனத்திற்குமே அவள் அருளை அள்ளி அள்ளி வழங்குகிறாள். கருணை கடாட்சம் அப்படியே ஒரு கடைக்கண் பார்வையால 3 உலகத்திற்கும் கருணையை அள்ளி அள்ளி வழங்குகிறாள். சீமா சூன்யக வித்வ வருஷ ஜனனியா காபி காதம்பினி. சீமான்னா என்ன? எல்லை. சீமா அப்படின்னாக்க எல்லை. அப்போ காப்பி கதம்பினி சூன்யக வித்வ வருஷ ஜனனி. வருஷம்னா மழையா புரியுது. வருஷ அப்படின்னாக்க மழை அப்படிங்கறதும் நமக்கு தெரியும், எல்லாருக்குமே அது தெரியும். அப்போ ஒருவர் இப்ப இத்தனை புண்ணியாத்ம இப்ப இவ இந்த மாதிரி இவ கருணைகளை கொடுக்க அத்தனை பேரும் புண்ணியாத்மாவா ஆயிடுவா. அவளுடைய கடைக்கண் பார்வை கிடைச்சாலே போரும், எல்லாருமே புண்ணியாத்மாவா ஆயிடுவா. அப்பேற்பட்ட புண்ணியாத்மாக்கள்
புண்ணியாத்மாக்களுக்கு அவ என்ன வருஷம்னா அப்படியே மழை மாதிரி அந்த புண்ணியாத்மாக்கள் எல்லாரும் என்ன பண்றாளா, வித்வ வருஷ ஜனனி, அம்மா ஜனனி தாயே அவளுடைய வித்வத்தை மழை மாதிரி உனக்கு புரியுறா. வித்வம் அப்படின்னா அவ கிட்ட இருக்கிற திறமை, அவ கிட்ட இருக்கிற கலை, கவிதை எழுத தெரியுது, ஸ்லோகமா சொல்ல தெரியுது, சாஸ்திரமா சொல்ல தெரியுதுன்னா அதெல்லாம் அப்படியே வருஷம் அப்படி மழை பொழியறா மாதிரி அப்படியே வாய திறந்தா அப்படியே மழையா பொழியுறது பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி வருஷம் மழை பொழியறா மாதிரி அப்படி தன்னுடைய கலைகளை எல்லாம் எடுத்து விடுறா. சீமா சூன்யக, அந்த அதுக்கு எல்லையே இல்லை, எல்லையே இல்லாத அளவிற்கு அவ தன்னுடைய கலைகளை எடுத்து கொடுக்குறா. அவ்வளவு புண்ணியாத்மாவா நீ அவளை ஆக்கியிருக்கம்மா. யாக்காப்பி காதம்பினி, அது மட்டும் அப்படி மட்டும் இல்லையே, மாறாராதி மனோ, மாற ஆராதி மனோ. மாறன்னாலும் காமன், காமன்னா தெரியும் உங்களுக்கு, மன்மதன். அவனை மன்மதனுக்கு எதிரியாக இருந்த காமனை வென்ற, இல்ல மன்மதனை வென்ற அந்த பரமசிவன், காமாரி பரமசிவன், விமோகன விதோ, அவனையும் மோகிக்க செய்தவளாக இருக்கிறது. இந்த கடைக்கண் பார்வையே இவாளுக்கு புண்ணியாத்மாவை கொடுக்கிறது. அதை பார்த்து மகிழ்ந்த வாழலாம், கவிதை பாடி உனக்கு எல்லாம் பண்றா, ஓகே. ஆனா இங்க பரமசிவன் அந்த கடைக்கண் பார்வை நீ பக்தர்கள் மேலதான் வீசுற, அதை இவர் பார்க்கிறார். பார்த்த உடனே விமோகன சம்மோகன விமோகன, அவருடைய மனதில் சந்தோஷத்தை அது உற்பத்தி செய்கிறது. நமக்கு எப்படி புண்ணியத்தை வாரி வழங்குறதோ அது அவருடைய மனதில் சந்தோஷத்தை பெருகச் செய்கிறது. காச்சித் தமக்கந்தலி, சந்தோஷத்தை பெருகச் செய்கிறது. அதோட மட்டும் இல்ல, காமாட்சியா கருணா கடாட்சலகரி காமாய மே கல்பதா, அம்மா கருணையெல்லாம் அப்படியே அலையா அப்படி எடுத்து கொடுக்கறியே, அப்ப எல்லாருடைய இந்த சியாமா காமா அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கிற அந்த கருப்பு நிறமான தமோ குணத்தை எல்லாம் விளக்கி, அஞ்ஞானத்தை எல்லாம் விளக்கி அவளுக்கு ஞானத்தை கொடுக்க கூடியவளான உன்னுடைய கடைக்கண் பார்வையை எப்பொழுதும் எங்களுக்கு வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் மூக்க கவி. பிரௌடத்வாந்த கதம்பகே குமுதினி புண்யாங்குரம் தர்ஷயன் ஜோத்ஸ்னா சங்கமனேபி கோகமிதுனம் மிஸ்ரம் சமுத்பாவயன் காளிந்தீலகரீதசாம் பிரகடயா கம்ராம் நபஸ்யத்புதா கச்சின்னேத்ர மகோத்சவோ விஜயதே காஞ்சிபுரே சூலினக. பிரௌட துவாந்த கதம்பகே குமுதினி, குமுதினி குமுதம் அப்படின்னா அல்லி, குமுதம் அப்படின்னா அல்லி, அல்லி மலர் அப்படின்னு சொல்ல. தாமரை அல்லி, தாமரை வேறு அல்லி வேறு எல்லாருக்கும் தெரியும். குமுதம் குமுதினா அல்லி, புண்ணியாங்குரம் தர்ஷயன். அப்ப இந்த அல்லி மலர் மலருவதற்கு, அல்லி மலர் பூக்கணும்னா என்ன வரணும்? அல்லி மலர் வேணும் அப்படின்னா, அது பூக்கணும் அப்படின்னா சந்திரன் வரணும். அல்லி பூக்கணும்னா சந்திரன் வரணும். தாமரை பூக்கணும்னா சூரியன் வரணும். இப்ப அல்லி மலர் பூக்கிறதுக்கு சந்திரன் வரணும் அப்படின்னா நிலவொளி வந்தாதான் அல்லி பூக்கும். ஆனா இவளுடைய தலையில, தேவியினுடைய கூந்தல்ல அவ மேல பிறைச்சந்திரன் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கார் இருள்ல மேக கூந்தல் மாதிரி தலை இருட்டா அப்படியே இருக்கச்சே, அதுல இருக்கக்கூடிய பிறைச்சந்திரன் போன்ற அந்த வடிவு இந்த அல்லி மலர்றதுக்கு காரணமா இருக்கும். இந்த அல்லி மலர்றதுக்கு இதுக்கு காரணமா இருக்கு. காரணமா இருந்ததோடு இல்லாமல் அந்த நிலவுக்கு இரவு பகல் ஏதாவது உண்டா? காமாட்சியினுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த நிலவுக்கு இரவு பகல்னு ஏதாவது உண்டா? இல்லவே இல்லை. அதனால அங்கு அவளிடம் அவளை அண்டி இருக்கக்கூடிய அந்த மலர், அந்த அல்லி மலருக்கு இரவு பகலே இல்லை. அதனால அது எப்பொழுதுமே அந்த நிலவை பார்த்து கொண்டே மலர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் வித்தியாசமே இல்லாம எப்பவும் மலர்ந்து பிரகாசமா இருந்துட்டே இருக்கு அவளை சுத்தி. புண்ணியாங்குரம் தர்ஷயன், அதனால அது புண்ணியம் அதுக்கு புண்ணியம் ஏற்பட்டு அதை நிலவொளியை பார்த்து கொண்டே அது வளர்ந்து கொண்டே அவளுக்கு நாம இப்போ மலராக ஆக போகிறோம், அவளுடைய பாதத்தில் போய் அமரப் போகிறோம்னு சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஜோத்ஸ்னா சங்கம் அனேபி கோக்க மிதுனம், கோக்க மிதுனம் விஸ்ரம் சமுத்பாவயன்.
கோக்கமிதுரம்னா கோக்க பட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சாகர பட்சி, சக்கரவாகம், சாகரம், சக்கரவாக பட்சி. சக்கரவாகம்னு ஒரு ராகம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவாளுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சக்கரவாக பறவைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சக்கரவாக பறவை, அது தம்பதி அந்த தம்பதிகள் நில ஒளியில் சந்தோஷமாக இருக்கும். நில ஒளியில் மீதி நேரத்தில் சந்தோஷமா இருக்காதா, சண்டை போட்டுக்குமா அப்படின்னு கேட்க கூடாது. நில ஒளியில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா நிலவு வரும்போதுதான் அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்க ஏற்கனவே கருங்கூந்தல், அவளுடைய தலையில் பிறை சந்திரன், அதை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அங்கு இருக்கக்கூடிய அந்த சக்கரவாக பட்சி எப்பொழுதுமே நிலவொளி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாகவே தன்னுடைய வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறது. மிஸ்ரம் சமுத்பாவையன் என்று கலந்து ரெண்டும் ஒன்றாக வசித்துக் கொண்டிருக்கிறது. காலிந்தி லஹரி தசாம் பிரகடையன். காலிந்தினாக்க யமுனா நதிக்கு காலிந்தின்னு ஒரு பேர். யமுனை கருப்பாதான் இருக்கும். காலிந்தி அப்படின்னா கருப்பு கலர் உள்ளதுனால அதுக்கு காலிந்தி அப்படின்னு பேரு. காலிந்தி லஹரி, யமுனை ஓடும் பொழுது உண்டாகக்கூடிய அந்த அலை. பிரகடையன் கம்ராம் நபஸ் அத்புதாம், ரொம்ப அற்புதமாக இருக்கு. அப்போ அது எப்படி இருக்குன்னா, அந்த கருப்பு நிறம், அது அலை அலையா ஓடின்னு இருக்கு. அந்த அலை எப்படி இருக்கு, அந்த அலை ஓடின்னு இருக்கா மாதிரி அவளுடைய கூந்தல் இருக்கு. அந்த கூந்தல்ல அந்த பிறை சந்திரன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, வானத்தில் கரிய மேகம், அந்த கரிய மேகத்திற்கு இடையில் அந்த சூலம் மாதிரி அந்த பிறை சந்திரன் இருக்கு. இப்ப கற்பனை பண்ணி பார்த்தா ஒரு சூலம், இப்படி பிறை சந்திரன் மாதிரி ஒரு சூலம் இருக்கும். அந்த சூலம் அவள் தலையில பிறை நிலா இருக்கு. அதுக்கு இப்படி ஒரு கற்பனையை கவி வடித்திருக்கிறார். அப்படி மேகத்திற்கு இடையில் அப்படி ஒரு சூலம் சொருகினார் மாதிரி ரொம்ப அழகாக காட்சி தருகிறது. அது பார்க்கிறவாளோட மனசுக்கு அதிக அற்புதம், ரொம்ப அற்புதமா இருக்கு. அது அவளுக்கு மனசுக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல இருக்கு. கச்சின் நேத்திரம் மகோத்சவம், ஒரு பெரிய உற்சவத்தையே கொண்டாடுற மாதிரி இருக்கும். நேத்திரம்னா கண் பார்வை. நாம பாக்குற அந்த பார்வையில அதை பாக்குறவன் நமக்கு ஒரு பெரிய உற்சவத்தையே கொண்டாடக்கூடியவதாக காஞ்சிபுரே சூலிநக, காஞ்சிபுரத்தில் இருப்பவளே, அது அப்படி சூலத்தை போன்று காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவளே, மற்றவாளுக்கு மகோத்சவமாக இருக்கக்கூடிய, அதி அற்புதமாக இருக்கக்கூடிய சூலத்தை போன்று உன்னுடைய தலையில் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலவாகப்பட்டது சக்கரவாக பட்சிக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அல்லி எப்பொழுதும் மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷத்தை அதற்கும் கொடுக்கிறது. அப்பேற்பட்ட சந்தோஷத்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் நீ கொடுப்பாயாகன்னு சொல்லி நமஸ்கரிக்கிறார், ஸ்துதி பாடுகிறார். தந்திராஹீன தமால நீல ஜுஷமைஹி தாருண்ய லீலா கிருஹைஹி தாரநாத கிஷோர லாஞ்சித கசைஹி தாம்ரரவிந்தேக்ஷணைஹ மாத சம்ஸ்ரயத மனோ மனசி ச பிராகல்ப்ய நாடிந்தமைஹ கம்பாதீர சரைர்கனஸ்தன பரைஹ புண்யாங்குரைஷாந்தரைஹ. தந்திராஹீன தமால நீல சுஷமைஹ. தமால மலர் நீல கலர்ல இருக்கும். நீல கலர்ல இருக்கக்கூடிய அந்த தமால மலர் எப்பயுமே பிரகாசமாவும் இருக்கும். அந்த பிரகாசம் அது எப்படி இருக்கும்னா தாருண்ய லீலா கிருஹைஹி. தாருண்யம்னா இளமை. அப்ப வாட்டமே அடையாம இருக்கும். அது வாடவே வாடாத இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது இளமையா அப்பதான் பூத்து இருந்தா எப்படி பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த இளமையோடு, இளமை செருக்கோடு, தாருண்யம்னா இளமை, அப்பதான் பூத்த மலர், அது ரொம்ப அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த நீல தாமரை தமால மலரை போன்று இருப்பவளே, ஒளியை உடையவளே, தாருண்ய லீலாகிருகைஹி. தாரா நாத, தாரான்னா நட்சத்திரம், நாத நட்சத்திரங்களின் நாதன் சந்திரன், கிஷோர லாஞ்சித கசைஹி தாம்ரார விந்தேக்ஷணைஹி. அப்புறம் நட்சத்திரங்களின் நாயகன் அவனும் எப்படி இருக்கான் அப்படின்னா, நட்சத்திரனின் தாராநாதன்னாக்க சந்திரன், அவனும் கிஷோரனாக்க அவனும் பால்ய பருவத்தில் உள்ளவனாக இருக்கிறான். எப்படி தமால மலர் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இளமையா, அதே மாதிரி இந்த சந்திரனும் அப்பதான் ஃப்ரெஷ். அந்த மாதிரி இளமை பருவத்தில் உள்ள சந்திரனாக அவனும் இருக்கிறான். தாம்ராட்ச விந்தேக்ஷணைஹி.
அப்ப என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த நேரம், அப்ப அவன் சொல்லக்கூடிய அந்த இவர் பாடக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்குன்னா காமனுக்கு தீனி போடுற மாதிரி இருக்கு. அப்போ எல்லார் மனசுலயும் உற்சாகத்தை கிளப்பக்கூடியதாக இருக்கு. அம்மா அந்த உற்சாகத்தோட நான் உன்னை ஸ்துதி பாடணும், உன்னை பாக்குற பார்வை, உன்னுடைய கடாட்சம் இதெல்லாம் வரும்பொழுது இப்ப இந்த தமால மலர் நீலத்மா பூக்கரிச்சே தாருண்யமா இருக்கு, அதை பாக்கறச்சே உனக்கு கொண்டு வந்து போடணும்னு எனக்கு உற்சாகம் வரணும். இந்த தாராநாயகனான அந்த சந்திரன் இளஞ்சந்திரனா இருக்கான். இப்பதான் அவனுடைய இது கிஷோர பாலக வடிவத்துல அவன் இருக்கான். அதை பார்த்துக்கும் போது ஒரு பாலகன் எவ்வளவு உற்சாகத்தோட இருப்பான், ஒரு பாலகனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்படி நான் உனக்கு கொண்டு வந்து அந்த மலரை கொடுத்து உன்னை நான் மகிழ்விக்க வேண்டும். அப்படி சொல்றார் உள்ளத்துல. அப்படி எனக்கு கிளர்ச்சியை நீ உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும். தாமிரார விந்தேக்ஷனைகி பாத சம்ஸ்ரயதா மனோமனசிஜ, என்னுடைய மனமாகப்பட்டது உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும். அதனால என்னுடைய மனம் பூராவும் இப்படி உன்னை உருவகப்படுத்தியே நான் வச்சுட்டு இருக்கணும். தாக்கல்பிய நாடிந்தமைகி, அப்போ இளமையாக இருக்கக்கூடிய எல்லாமே இளமையா இருக்கும் போது தமால மலரும் இளமையா இருக்கு. அந்த சந்திரனாகப்பட்டவனும் கிஷோரம் பாலகனா இருக்கான். அப்ப நீயுமே பாலகி. அப்படி நான் உன்னை பார்த்து கொண்டு, உன்னை இளமை பருவத்தோட பார்த்து கொண்டு அப்படியே இருக்க வேண்டும். எங்க நீ இருக்கிற? கம்பா தீர சரைகி, கம்பா தீரத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாய். கம்பா தீரத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பவளே, கனஸ்தனபரைகி, கனமான ஸ்தனத்தை கொண்டவளே, புண்ணியாங்குரை சாங்கரைகி, உன்னை நான் எப்பொழுதும் மதித்துக் கொண்டு, உன்னை நான் எப்பொழுதும் அந்த கிஷோர பாவத்தோடையே உன்னை சேவித்துக் கொண்டு பூஜித்துக் கொண்டு உனக்கு ஸ்துதி பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்படி இருப்பவளே உனக்கு நமஸ்காரம். எல்லோருக்கும் நீ நல்லதை செய்வாயாகன்னு சொல்லி வேண்டி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.